ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாண்டெஸ்கியூ வந்து அவரோட என்ன புக்ல அதிகார பிரிவினை கோட்பாடு அப்படிங்கிறது, பவர் அந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாரு. சட்டங்களின் ஸ்பிரிட் ஆஃப் லா அப்படிங்கிற சட்டங்களின் உணர்வு அப்படிங்கிற புக்ல வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ மத்திய அரசு அப்படிங்கிறது, யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த பார்ட்ல எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்குது? பார்ட் 5 ஆர்டிகல் 2ல இருந்து 151 வரைக்கும் இருக்கு. பார்ட் 52ல இருந்து பார்ட் பகுதி 5 ஆர்டிகல் 52ல இருந்து 151 வரைக்கும். ஸோ இதுல நமக்கு பிரசிடென்டோட ஆர்டினன்ஸ் பவர் பத்தி சொல்லக்கூடியது அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் 1 2 3 எஸ் 1 2 3 123 அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லுது. ஸோ மத்திய நிர்வாகத்துறை அந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கறத பத்தி சொல்ற ஆர்டிகல் இதுல இருந்து இது வரைக்கும் 52ல இருந்து 78 வரைக்கும். எஸ் 52ல இருந்து 78 வரைக்கும். குடியரசுத் தலைவரோட பதவி ஏற்பு உறுதிமொழி அந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷன், ஸோ அதை பத்தி சொல்றது 60 ஆர்டிகல் 60ல தான் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்டோட டென்யூர் பத்தி சொல்லக்கூடியது பதவி காலம் 56. ஓகே. ஸோ ரீஎலெக்ஷனுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பிரசிடென்டோட மறுதேர்தலுக்கான தகுதிகள் 57. எஸ் 57ல சொல்லியிருப்பாங்க. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரோட பதவி இருக்கை விசாரணை ஆர்டிகல் 61. ஓகே. ஸோ மத்திய அரசோட நிர்வாக அதிகாரம் படைச்சவர் தான் குடியரசுத் தலைவர். எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 53. எஸ் 53ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற போஸ்ட் இது எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணியிருக்கோம் இந்த கான்செப்ட்? USA. யூகே. ஓகேவா? குடியரசுத் தலைவர் வந்து யூகேல இருந்து எடுத்தது. வைஸ் பிரசிடென்ட் USA. ஸோ பிரசிடென்டோட எலெக்ஷன் மேனர் அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது அது எங்க இருந்து பாரோ பண்ணோம்? அயர்லாந்துல இருந்து பாரோ பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ பிரசிடென்ட் வந்து டி ஜூர்னு சொல்லுவோமா டி ஃபேக்டோன்னு சொல்லுவோமா? டி ஜூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பிரசிடென்டோட எலக்ட்ரல் காலேஜ் வாக்காளர் குழுமத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? லோக்சபா, ராஜ்யசபா, டெல்லி, பாண்டிச்சேரி எல்லாமே எலெக்டட் மெம்பர்ஸ். எலெக்டட் மெம்பர்ஸ் இல்லையா? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ராஜ்யசபா லோக்சபால இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேஷனா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் வருவாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் எதுலயும் வரமாட்டாங்க. ஸோ இது போக டெல்லி பாண்டிச்சேரியில இருக்கிற யூனியன் பிரதேசத்துல இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ் ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க? 70வது அமெண்ட்மெண்ட் 1991. ஓகே. 17th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஓகேவா? அது 1992ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை வந்து அந்த ப்ரொபோஸ் பண்றது அண்ட் செகண்டர்ஸ். ஸோ எத்தனை பேரு? 50. ஓகே. 50 பேர் முன்மொழிவாங்க, 50 பேர் வழிமொழிவாங்க. ஸோ இவங்க இதுல வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கி இருந்தா அவங்களோட அந்த வாங்கலைன்னா டெபாசிட் அமௌண்ட் திருப்பி கொடுக்க மாட்டாங்க? 1/6 வாங்கல அப்படின்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஓகே. 6ல ஒரு பங்கு. ஒரு பார்லிமெண்ட் எம்பியோட ஓட்டிங் மதிப்பு எவ்வளவு? வேல்யூ எவ்வளவு? 708 அப்படிங்கிறது பார்லிமெண்ட் எம்பியோட ஓட் வேல்யூ அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்
கேட்கல. ஓகே. கேட்கலைங்க மேம். லைட்டா பிரேக் ஆகி ஓகே கேக்குது. சரி. அப்போ ஒரு பிரசிடென்ட் ஒருத்தரை வந்து அவர் எத்தனை தடவை வேணாலும் பிரசிடெண்டா அந்த பதவிக்கு போட்டியிடுறதுக்கு தகுதியுடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 57. 57 தான் அவர் வந்து திருப்பி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இவருக்கான பதவிக்கான தகுதிகள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க? 58ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரசிடெண்டா செலக்ட் ஆகக்கூடியவர் அவர் வந்து எந்த அவையோட உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் வந்து இருக்குது? மக்களவை இல்லையா, லோக்சபாவோட மெம்பர் ஆகிறதுக்கான தகுதிகள் அப்படிங்கிறது இருக்கணும். சோ இவருக்கு வந்து அந்த அதிகாரப்பூர்வ இல்லம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? ரெண்ட் கொடுக்காம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பில்டிங் ராஷ்டிரபதி பவன், சிம்லா, அப்புறம் ஹைதராபாத். எஸ். ஓகே. சிம்லால இருக்கக்கூடிய பில்டிங்கோட நேம் என்ன? ரிட்ரீட் கட்டடம். எஸ், ரிட்ரீட் கட்டடம் அப்படிங்கிறது. ஓகே. சோ இந்த ராஷ்டிரபதி பவனை கட்டினவங்க யாரு? எட்வின் லுட்டியன்ஸ், ஹார்ட்பர்ட் பேக்கர். எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். சோ இவங்க தான் வந்து கட்டியிருப்பாங்க. குடியரசுத் தலைவரை இப்ப பதவி நீக்கம் பண்ற தீர்மானம் ஓகே கொண்டு வராங்க இல்லையா, சோ அதுல வந்து எத்தனை பேரு அந்த தீர்மானத்துல சைன் பண்ணி அத வந்து முன்னெடுக்கணும்? 1/4. 4ல 1 பங்கு. அத வந்து எவ்வளவு டேஸ்க்கு முன்னாடி அத பத்தி பிரசிடென்ட்க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்? 14 days முன்னாடி. சோ அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் மேல சிவில் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு டேஸ் முன்னாடி அவருக்கு அனௌன்ஸ் பண்ணணும்? 2 months. 2 months. ஓகே. சோ 1969ல பிரசிடென்டோட போஸ்டிங் வந்து காலியா இருக்கும். அப்ப வந்து வைஸ் பிரசிடென்டும் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல பிரசிடென்டா இருந்தது யாரு? ஹிதயத்துல்லா அவர்கள், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். அவர் தான் இருந்திருப்பாரு. சோ இந்த பிரசிடென்டோட பதவி காலி ஆகுறது, அதை நிரப்புறது, சோ இத பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 62. ஓகேவா? 62. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து சில முக்கிய அலுவலகங்களோட நியமனங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கறத பண்ணுவாரு. அது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி? 77 பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்டோட 2 சபையிலையும், ராஜ்யசபா லோக்சபா 2 அவையிலையும் வந்து போத் ஹவுசஸ்ல பிரசிடென்ட் எப்ப வேணாலும் ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இது 86. 86. ஓகேவா? அதுவே ஸ்பெஷல் அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல முதல் கூட்டத்தொடரின் முதல் ஸ்பீச் அப்படிங்கிறது 87. சோ பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாக்கு 12 பேரை நாமினேட் பண்ணுவாரு. இது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி? 80. எஸ், 80ல 1ல சப்கிளாஸ் ஏ அப்படிங்கிறது. சோ ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் வந்து இவரு 2 பேரை வந்து நியமிப்பாங்க இல்லையா, சோ அது வந்து எந்த ஆர்டிகல்ல? 331. சோ அது எந்த அமெண்ட்மென்ட் படி நீக்கி இருப்பாங்க? 104, 2020. 104th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 இம்ப்ளிமெண்ட் ஆனது 2020 ஜனவரி 25ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். சோ மணி பில் அப்படிங்கறத பத்தின ஆர்டிகல் எது? 110. ஓகே. சோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 112. ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கறத பிரசிடென்ட் நியமிக்கிறாரு. சோ அது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி? 280.
280 பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ பிரசிடென்ட் வந்து மன்னிப்பளிக்கும் அதிகாரம் எந்த ஆர்டிகல்? பார்டனிங் பவர் 72ல. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை வகையில இவர் வந்து மன்னிப்பு கொடுப்பாரு? 5 வகையில கொடுக்குறாரு. ஸோ அப்ப வந்து ஓகே, அந்த அஞ்சு டைப் என்னன்னு சொல்லுங்க பாப்போம், யாராச்சும் ஒருத்தர். பார்டனு, ரிட்ரிவ், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் ரெமிஷன், கம்யூட்டேஷன். ஓகே, பார்டன், ரிட்ரீவ், ரெஸ்பெக்ட், ரெமிஷன், கம்யூட்டேஷன். மன்னிக்கிறது, நிறுத்தி வைக்கிறது, குறைக்கிறது, அப்படி இல்லைன்னா ஓய்வு கொடுக்கிறது, தளர்த்துதல், அப்படி இல்லைன்னா நிவாரணம் கொடுக்கிறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாற்றுதல். ஸோ இதுதான் 5 வகையில கொடுக்குறாங்க. ஸோ இதோட ரிலேட்டடான கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். பார்டனிங் பவர் ரிலேட்டடான கேஸ். ஏகக் சிங் கேஸ் 1970. எஸ், மாருராம் கேஸும் கேஸும். ஸோ ரெண்டுமே நமக்கு இது ரிலேட்டடான கேஸ் தான். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ கலந்து ஆலோசிக்காம குடியரசுத் தலைவர் வந்து நீதிபதிகள் எல்லாம் இடமாற்றம் செய்ய முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இது. கொஸ்டின் புரியல மேம், திருப்பி சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம பிரசிடென்ட் ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல். எஸ், சூப்பர். 222 ஓகேவா? ஆர்டிகல் 222 அப்படிங்கிறது தான் நமக்கு இதை வந்து சொல்லும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்க்கு இருக்கக்கூடிய வீட்டோ பவர் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 111 வீட்டோ பவர் 111 அப்படின்னு. சோ நம்ம இந்தியால வந்து எந்த வீட்டோ பவர் கிடையாது, எந்த பவர் கிடையாது பிரசிடென்ட்க்கு. குவாலிஃபைட் வீட்டோ அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, சோ மத்த 3 வீட்டோஸ் என்னெல்லாம் இருக்கு? Absolute suspension packet. எஸ், அப்சல்யூட், சஸ்பென்ஷன், பாக்கெட் வீட்டோ. ஸோ 3 வகையான வீட்டோஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்தியால எத்தனை தடவை இந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணிருப்பாங்க? எல்லா வீட்டோஸும் சேர்த்து 3 டைம்ஸ். ஓகேவா? 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்சல்யூட் வீட்டோ வந்து 2 தடவை, சஸ்பென்ஷன் வீட்டோ வந்து 1 தடவை, மொத்தம் 3 தடவை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டினன்ஸ் பவர் ரிலேட்டடான கேஸ். பாக்கெட் விட்டோ ஜெயில் சிங் யூஸ் பண்ணிருப்பாரு மேம். பாக்கெட் விட்டோங்கிறது ஜெயில் சிங் யூஸ் பண்ணிருப்பாரு. மொத்தம் 4 கிடையாதுங்களா? 1986ல பாக்கெட் விட்டோ வெங்கட்ராமன் போஸ்ட் ஆபீஸ் ஒன்னு, ஜெயில் சிங் ஒன்னு, இன்னொன்னு என்ன மேம்? கரெக்ட், 4. அப்துல் கலாம். கரெக்டா? சோ ஜெயில் சிங் யூஸ் பண்ணது ஒன்னு, அப்துல் கலாம் யூஸ் பண்ணது ஒன்னு, ராஜேந்திர பிரசாத், வெங்கட்ராமன் 4 தடவை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? வெங்கட்ராமன். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் பவர் ரிலேட்டடான கேसेस என்னலாம்? Cooper case 1917. DC Wadhwa case 1986. ஓகே, சோ கூப்பர் கேஸ் 1970, வத்வா கேஸ் வந்து 86. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது 87ல ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் வந்து அவரோட ஒப்புதலை கொடுக்கிறது கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க? எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 24th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 படி சொல்லியிருப்பாங்க. சோ வத்வா கேஸ்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க? மிஸ்யூஸ் பண்றது அலௌட் இல்லைன்னு சொல்லிருப்பாங்க மேம். சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றது அலௌட் இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. மிஸ்யூஸ் பண்றது வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. கூப்பர் கேஸ்ல
பவர் வந்து லிமிட்டடா இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. ஒரு லிமிட்டை செட் ஆர்டினன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆர்டினன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்க்கு வந்து லிமிட் அப்படிங்கிறது செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ 6வது பிரசிடெண்டா யாரு இருந்திருப்பாங்க? நீலம் சஞ்சீவ ரெட்டி. எஸ், அவரே தான், நீலம் சஞ்சீவ ரெட்டி இருந்திருப்பாரு. ஸோ 11 வந்து அப்துல் கலாம் மேம். அப்துல் கலாம் அவர்கள். ஓகே, 15 திரௌபதி முர்மு. எஸ், திரௌபதி முர்மு அவர்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த பில்ல வந்து பிரசிடென்ட் வந்து ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியாது? நிதி மசோதா திருத்தம். ஸோ மணி பில்லையும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஸோ அந்த பில்லையும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பானது, அதுக்கப்புறம் பண மசோதா, ஸோ ரெண்டையும் வந்து பிரசிடென்ட் வந்து திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் அப்படிங்கிற புக் வந்து யார் எழுதினது? வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் அவர்கள் எழுதினது. ஸோ அக்டோபர் 15 வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? இளைஞர்களின் எழுச்சி நாள். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்ப பாரத ரத்னா கொடுத்தாங்க? 97 கொடுத்தாங்க. ஓகே, MS கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ குடியரசுத் தலைவர் ஆகுறதுக்கு முன்னாடியே பாரத ரத்னா வாங்கினவங்க யாரு? ராஜேந்திர பிரசாத். ராதாகிருஷ்ணன். ஓகேவா, ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் பாரத ரத்னா பிரசிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே கொடுத்திருப்பாங்க. ஏன்னா 1954 வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ அது. சோ பதவியில இருக்கும் போதே இறந்த முதல் குடியரசுத் தலைவர் யாரு? அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட். கிருஷ்ணகாந்த் வைஸ் பிரசிடென்ட். சோ ஜாகிர் ஹுசேன். ஓகேங்களா, ஜாகிர் ஹுசேன் தான் வந்து பதவியில இருக்கும் போதே இறந்த முதல் குடியரசுத் தலைவர். முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாரு? பிரதீபா பாட்டீல். சோ இவங்க எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்திருப்பாங்க? 2007ல இருந்து 12 வரைக்கும். எஸ், 2007ல இருந்து 2012 வரைக்கும் இருந்திருப்பாங்க. சோ சங்கர் தயாள் சர்மா இவர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரை இருந்திருப்பாரு? 92ல இருந்து 97 வரைக்கும். 92ல இருந்து 97 வரைக்கும். நீலம் சஞ்சீவ ரெட்டி 77ல இருந்து 82. 77ல இருந்து 82 வரைக்கும் இருந்திருப்பாங்க. சோ இளம் வயதில் குடியரசுத் தலைவர் ஆனது யாரு? ராஜீவ் காந்தி. பிரதமர். சாரி. நீலம் சஞ்சீவ ரெட்டி தான் இளம் வயதுல குடியரசுத் தலைவர் ஆனாங்க. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். சோ வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும்? 64 ல 77. 63ல இருந்து 71 வரைக்கும். 63ல இருந்து 71 வரைக்கும். சோ வைஸ் பிரசிடென்ட் வந்து அவரோட பதவி விலகல் கடிதத்தை பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. சோ அந்த ரெசிக்னேஷன் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் அது 67ல ஏ. எஸ், 67ல ஏ. அதுவே வைஸ் பிரசிடென்ட் பதவி நீக்கம் பண்றதுக்கான தீர்மானம் கொண்டு வரது இதெல்லாம் பி. 67ல பி. சோ வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் முறை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எலெக்ஷன் மேனர் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். எலெக்ஷன் மேனர் 66. ஓகே, சோ அத அவரோட டென்யூர் பத்தி சொல்லக்கூடியது, பதவி காலம் பத்தி சொல்லக்கூடியது 67. ஓகே, சோ வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா பதவி வெளியில எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஆர்டிகல்ல இருக்கு?
64 89. Yes, 80s. 89. ஓகேவா 89 64 and 89. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஸோ அந்த அது 71 ஓகே. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல ஒரு எதிர்பாராத நேரத்துல குடியரசுத் தலைவரோட பொறுப்புகள் எல்லாம் வைஸ் பிரசிடென்ட் பார்த்துப்பாருன்னு சொல்றது 70. வைஸ் பிரசிடென்ட பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஏஜ் இருக்கணும் வைஸ் பிரசிடென்ட் ஆகுறதுக்கு? 35. சோ இவர் வந்து எந்த அவையில உறுப்பினர் ஆகுறதுக்கான தகுதிகள் இருக்கணும்? ராஜ்யசபா. ஓகே. சோ இந்த வைஸ் பிரசிடென்டோட எலக்ட்ரல் காலேஜ் அவரை செலக்ட் பண்றதுக்கான எலக்ட்ரல் காலேஜ்ல யாரெல்லாம் இருப்பாங்க? வாக்காளர் குழு. All members of parliament. Elected and nominated member of parliament இல்லையா? லோக்சபா ராஜ்யசபாவோட தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. சோ இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் எத்தனை பேர் வந்து பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க? ராஜ்யசபா 12 members. சோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வைஸ் பிரசிடென்ட செலக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இது எப்போ மாத்துனாங்க நமக்கு இன்டைரக்ட் எலெக்ஷனா? 11th amendment 1961. Yes, 11th Constitutional Amendment Act 1961ல இருந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ இவரை செலக்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் முன்மொழிவாங்க, எத்தனை பேர் வழிமொழிவாங்க? 20 பேர் முன்மொழிவாங்க, 20 பேர் வழிமொழிவாங்க. 20 பேர். சோ இவங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணணும்? 15,000 அப்படிங்கிறது டெபாசிட் பண்ணணும். ஓகே. ஓகே. சோ வைஸ் பிரசிடென்ட் வந்து பதவி நீக்கம் பண்றது வந்து எந்த அவையில முன்னெடுப்பாங்க? ராஜ்யசபா. சோ அது வந்து எந்த இதுல எடுப்பாங்க? சிம்பிள் மெஜாரிட்டியா, ஸ்பெஷல் மெஜாரிட்டியா? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கறதுல எடுக்கிறாங்க. சோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஒரு இது பாத்துருக்கோம்ல, என்னது? வேகன்சியை மைனஸ் பண்ணிட்டு total empty seat by third. எஸ், டோட்டல்ல இருந்து அந்த டோட்டல்ல இருந்து வேகன்சி எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத மைனஸ் பண்ணிட்டு அதுல வந்து 2/3 அப்படிங்கிறது. ஓகேவா? எஸ், 2/3 and 50+. ஓகே. சோ நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்டோட பதவி பிரமாணம் உறுதிமொழி oath and affirmation 69ல சொல்றாங்க. சோ இவருக்கு வந்து யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட். பிரசிடென்ட்க்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பண்ணி வைப்பாங்க. சோ இவங்களோட salary எல்லாம் டிட்டர்மைன் பண்றது யாரு? பார்லிமெண்ட். சோ இதுக்காக ஒரு ஆக்ட் இருக்கும் இல்லையா? எந்த ஆக்ட்? வைஸ் இந்த salaries allowances of offices of yes 53 amendment in 2008. yes, amendment வந்து 2008. அத மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. எது? salaries and allowances of offices of parliament. அவரோட salary டிசைட் பண்றது, டிட்டர்மைன் பண்றது பார்லிமெண்ட். சோ அதுக்கான ஆக்ட் வந்து 1953ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ நேத்து கிளாஸ்ல பாத்துருக்கோம்ல, அதுதான். ஓகே. சோ துணை வைஸ் பிரசிடென்டா இருந்து பிரசிடென்டா மாறினவங்க யாரெல்லாம்? ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன். ஓகே, சூப்பர். சோ ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், கிரி, வெங்கட்ரமணன், சங்கர் நாராயணன். ஓகே. சோ இவங்க 6 பேர். பிரசிடென்ட்க்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் தலைவரா கொண்ட ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ற ஆர்டிகல்
74ல ஒண்ணு. 74 ஓகேவா? 74. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 75 எஸ், 75ல ஏ அப்படிங்கிறது. ஸோ இதுவே குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் அமைச்சரவை வந்து பதவியில நீடிக்கும், அதாவது பிளஷர் இருக்கிற வரைக்கும். 75B. பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள்னு சொல்றது. 75C. 75ல சி. ஓகே. ஸோ பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் பத்தி ஒருத்தர் வந்து பெருமையா சொல்லியிருப்பாரு. யாரு? அவர்தான் வந்து லார்ட் மார்லே. சோ பிரதமரா ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன? 25 தான். சோ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு எம்பியா இருக்கிறவங்க தான் பிரைம் மினிஸ்டரா செலக்ட் பண்ணப்படுறாங்க. சோ அந்த பேசிஸ்ல 25 வயசு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த கேஸ்ல வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க என்ன அப்படின்னா, பிரதமர் வந்து பதவி அதாவது 2 அவையோட உறுப்பினராகவும் இல்லாம இருக்கலாம். பட் என்னன்னா ஒரு பதவியேற்று 6 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு அவையில வந்து உறுப்பினரா ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. எஸ்பி ஆனந்த் வெர்சஸ் ஹெச்டி தேவகவுடா. ஸோ 1996 அந்த கேஸ்ல தான் 97ல வந்து ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து நமக்கு மொத்த பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களோட மியூட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பண்ணும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சோ பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களோட கவுண்ட் அப்படிங்கிறது வந்து 15% மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. ஓகே. 91st 2003 75ல 1A அப்படிங்கிறது. அரசு எனும் கப்பலின் மாலுமியாக பிரதமர் இருக்கிறாருன்னு சொல்றது யார் சொல்லியிருப்பா? சோ ஒரு ஷிப்போட கேப்டன் முன்ரோ சொல்லியிருப்பாரு. மேம் ஷார்ட்கட்டா சொல்லணும்னா கேப்டன் வந்து முன்னாடி தானே மேம் இருப்பாரு. அதாவது ஷார்ட்கட்டா சொல்லணும்னா கேப்டன் வந்து முன்னாடி தானே இருப்பாரு, அதனால முன்ரோன்னு வச்சுக்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லெஸ்ஸர் ஸ்டார்ஸ்க்கு இடையில தோன்றக்கூடிய ஒரு மூன் மாதிரி அப்படின்னு சொன்னது. ஓகே. வில்லியம் வெர்னர் ஹார்கோட். அவர் தான் நட்சத்திரங்களிடையே நிலவு போல் பிரதம மந்திரி இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. சோ ஜெய் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் அப்படின்னு சொன்னது யாரு? அடல் பிஹாரி வாஜ்பாய். சோ இதுவே வந்து எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு இவரு நம்ம மோடி அனுசந்தன். ஓகேவா? அனுசந்தன். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது எப்போ கண்டக்ட் பண்ணிருப்பாங்க? 1984 1984ல. ஓகே. 11th பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் யார்? 11வது பிரதமர். தேவகவுடா. எஸ், ஹெச்டி தேவகவுடா. சோ எல்பிஜி கான்செப்ட் யாரோட பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க? பிவி நரசிம்மராவ். அப்போ வந்து நிதியமைச்சரா இருந்தவர் மன்மோகன் சிங். ஓகே. சோ மன்மோகன் சிங் எப்ப இறந்தாரு? 2024 டிசம்பர் 26ல இறந்திருப்பாங்க. சோ யாரோட பர்த்டே வந்து நம்ம குட் கவர்னன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றோம், நல்லாட்சி தினம்? என்ன டேட்? 2014ல இருந்து டிசம்பர் நரேந்திர மோடி வந்தது வந்து கொண்டாடுறாங்க.
25ல இருந்து செலிப்ரேட் பண்றோம். சாரி, டிசம்பர் 25 செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிறது, ஸோ இது எதுக்காக நடத்துனது? பொக்ரான் 1998 மே 11ல வந்து மே நடக்கும். ஸோ 11th. இந்த மே 11 வந்து நமக்கு என்ன டே? நேஷனல் டெக்னாலஜி டே அப்படிங்கிறது. எஸ், ராஜா ராமண்ணா வந்து ஃபர்ஸ்ட் பொக்ரான் அது வந்து கண்டக்ட் பண்ணது, ஸ்மைலிங் புத்தா. ஓகேவா? சோ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிறது இப்ப என்ன நேம்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க? சேவாதீத் அப்படிங்கிறது. சோ இது எப்போல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் மாத்திருப்பாங்க? 1997ல செக்ரட்டரியேட்ல இருந்து மொரார்ஜி தேசாய் மாத்திருக்காங்க. எஸ், பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட்னு இருந்தது 1977ல மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல். சோ லாஸ்டா இருந்தவர் யாரு? அத்வானி அவர்கள். எஸ். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி எந்த பார்ட்ல எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட் 6 152 to 237. எஸ், பார்ட் 6 ஆர்டிகல் 152ல இருந்து 237 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. சோ நிர்வாகத்துறை இங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்ற ஆர்டிகல் 152 to 167. 153 to 167. ஜெனரல் 152 அப்படிங்கிறது ஜெனரலா சொல்லக்கூடியது. சோ பைகேமரலிசம் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதெல்லாம்? ஈரவை சட்டமன்றங்கள். தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, யூபி, பீகார், மகாராஷ்டிரா. ஓகே. சோ ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ். கவர்னரை வந்து ரிமூவ் பண்றது பத்தி சொல்ற ஆர்டிகல் எதுல சொல்லியிருப்பாங்க? ஐ மீன் அவரை வந்து பதவி நீக்கம் பண்றது பிரசிடென்ட் பண்றாரு இல்லையா, அது 161. அது இம்பீச்மென்ட். எது பத்தி? அது இம்பீச்மென்ட். அது பார்டனிங் பவர் 161. பார்டனிங் பவர். அப்ப இவரை வந்து பதவி நீக்கம் பண்றது, ஐ மீன் பிரசிடென்ட் வந்து எந்த நேரத்துல சொன்னாலும் அவர் பதவி நீக்கிடணும். ஓகே. சோ அவரோட பதவி காலம் பத்தி சொல்லக்கூடியது இந்த ஆர்டிகல் 156. அந்த 156ல ஒண்ணுதான் வந்து அவரை வந்து பதவி நீக்கம் பண்றதை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா? பதவி காலத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ ஒருத்தர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநரா இருக்கலாம் அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க? 7th Amendment 1956. 7th Constitutional Amendment Act 1956ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா அப்படி அவரு ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநரா இருக்கிறப்ப அவரோட சேலரி வந்து 2 ஸ்டேட்டும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது பிரசிடென்டோட தீர்மானத்தின் மூலமா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது 158ல 3A 158ல சப்ளஸ் 3A அப்படிங்கிறது. ஆளுநரை அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது, ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணிருப்பாங்க? கனடால இருந்து பாரோ பண்ணிருப்பாங்க. அதுவே ஆபீஸ் ஆஃப் கவர்னர் 1935. எஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சோ ஆளுநரோட இந்த ஆளுநர் ஆகுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 157. தகுதிகள் 157. எஸ் 157.
அண்ட் 158ல அதுக்கான நிபந்தனைகள் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க, கண்டிஷன்ஸ். சோ இப்போ இது ஆளுநரோட இல்லம் இப்ப என்ன பேர்ல அழைக்கப்படுது? லோக் பவன் அப்படிங்கிறது. சோ பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் பிரிவிலேஜஸ் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமைகள். 361. 361. சோ நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் என்ன? தேசிய அவசர நிலை. 352. கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி 356. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. சோ ஒரு ஸ்டேட், ஒரு கண்ட்ரி ஸ்டேட் இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கை கரெக்டா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது பிரசிடென்டோட ஒர்க் அப்படிங்கறத சொல்ற ஆர்டிகல். ஓகேவா? 355. எஸ், ஓகே. சோ இவரு கவர்னர் வந்து ஃபர்ஸ்ட் செஷனுக்கு வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறது 176. சோ எந்த நேரத்துல வேணாலும் ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படிங்கிறது 175. ஓகே. சோ இவர் கவர்னரோட வீட்டோ பவர் ஆர்டிகல் என்ன? 200. சோ ஒரு பில்ல, ஒரு மசோதா வந்து கவர்னர் பிரசிடென்டோட கன்சிடரேஷனுக்காக ஒத்தி வைக்கிறார். 201. சோ அப்படி அவர் ஒதுக்கும் போது பிரசிடென்ட் வந்து ரீகன்சிடர் பண்ணி சொல்ல அனுப்புறாங்க. சோ ரீகன்சிடர் பண்ணி திருப்பி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு அவரு கண்டிப்பா ஒப்புதல் கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் இல்ல மேம். எஸ், அப்படி இல்ல. ஓகேவா? சோ அது வந்து அவரோட விருப்பம், கொடுக்கறதும் கொடுக்காததும். ஓகே. சோ இந்த நம்ம கவர்னர் பாத்தீங்க அப்படின்னா சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம் அந்த ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சோ இதுல வந்து பீகாரும் இருந்திருக்கும். பீகாரை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நீக்குறாங்க? இதுல இருந்து 94th Amendment. எஸ், 94th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006ல வந்து நீக்கி இருப்பாங்க. மேம் ஒரே ஒரு நிமிஷம் டவுட் மேம். முன்ன சொன்னீங்கல்ல அப்படி இது கொடுக்க வேணாம், இப்ப பிரசிடென்ட்ட போயிட்டு அவங்க ஒப்புதல் கொடுத்தா கவர்னர் கொடுக்க வேண்டாங்களா? அது மட்டும் இன்னொரு சொல்லுங்களேன், புரியல முன்ன சொன்னது. இப்ப வந்து கவர்னர் கிட்ட ஒரு பில் வந்து அனுப்புறாங்க. அப்ப கவர்னர் வந்து அதுக்கு வந்து 3 விதத்துல இது பண்ணலாம். ஓகே சொல்லலாம், இல்லைன்னா அதை வந்து வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு. சோ ரீகன்சிடர் பண்ணி அவங்க அனுப்புனாங்க அப்படின்னா அதை வந்து இவருக்கு ஓகே சொல்லிதான் ஆகணும். சோ இன்னொரு கேஸ் இருக்கும். 4வதா பாத்தீங்க அப்படின்னா இவரு ஓகே சொல்லாம ரீகன்சிடரேஷனுக்காக இப்ப ஏதாவது ஒரு தேசிய நலன் சார்ந்த விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்துல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா அவர் வந்து அந்த பில்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்போ பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க இத ஓகே நான் இத பத்தி ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து திருப்பி அனுப்புவாங்க. அப்ப அனுப்பும்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்ம சட்டப்பேரவையில அதுல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி பண்ணாம திருப்பி அனுப்புறாங்க. பிரசிடென்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னது பிரசிடென்ட். சோ அந்த ரீகன்சிடரேஷனுக்கு பிரசிடென்ட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா கவர்னருக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேலை இருக்காது. சோ அப்போ திருப்பி அவர்கிட்ட அனுப்புறாங்க, அவங்க மறுபரிசீலனை பண்ணி இவருக்கே திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ அவர் வந்து ஒப்புதல் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், அது அவரோட விருப்பம். ஓகே மேம், தேங்க் யூ மேம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்ப யாரு நமக்கு இங்க கவர்னரா இருந்திருப்பாங்க? எட்வர்ட் நைட். எஸ், எட்வர்ட் நைட். சூப்பர். சோ குடியரசு அடைஞ்சப்ப எஸ், கிருஷ்ணகுமார சிங். சோ அதுவே தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்ப யாரு கவர்னரா இருந்தாங்க? எஸ், உஜ்ஜல் சிங். 2 தடவை ஆளுநரா இருந்தவர் யாரு?
சுர்ஜித் சிங் பர்னாலா. தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநர் ஃபாத்திமா பீவி அவர்கள். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஃபர்ஸ்டா தனி தொகுதி பத்தி எந்த கமிட்டியில பேசியிருப்பாரு? சவுத் போரா கமிட்டி. ஓகே. சோ நெக்ஸ்ட் இப்ப மாண்டிக்கு ரிஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? சோ அத பேஸ் பண்ணி இறுதி பண்றதுக்காக ஒரு ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி அப்படிங்கறது ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டியில யாரெல்லாம் அனுப்பப்பட்டாங்க நீதி கட்சி சார்பில்? அப்பாராவ், கூர்ம வெங்கடராமரெட்டி, கேவி ரெட்டி, துளசிராம். ஓகே. சோ ஆற்காடு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கட ரெட்டி, கோகோ அப்பாராவ், துளசிராம். சோ 4 பேரையும் தான் அனுப்பியிருப்பாங்க. சோ பாண்டிக்கு வந்து சென்னைக்கு எப்ப வந்திருப்பாரு? டேட் ஜனவரி 14. டிசம்பர் 14. ஓகே. மெஸ்டன் ஜட்ஜ்மெண்ட் எந்த வருஷம்? 1920. ஓகே, 1920. சோ இதுல வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் வந்து அந்த ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி வந்து கொடுத்திருப்பாங்க கூட்டு தேர்வு குழு? என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க? சோ அந்த அதுக்கு ஓகே சொன்னனாலதான் அதை வந்து மெஸ்டன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் பேர்ல. நீதி கட்சி சார்பில் 5 காஸ்டுக்கு அப்படி அவங்க கேட்பாங்க, பிராமின்ஸ்க்கும் கேட்பாங்க. சோ கவர்னர் ஒரு நிமிஷம். கவர்னர் ரீகன்சிடரேஷன் பண்ண சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னா நம்ம வந்து கவர்னருக்கு தான் சென்ட் பண்ணணும். ஐ மீன் நம்ம ரீகன்சிடர் பண்ணி சென்ட் பண்றது கவர்னருக்கு தான் சென்ட் பண்ணுவோம். சப்போஸ் அதை ஃபர்ஸ்டே வந்து அவர் பிரசிடென்டோட ஒப்புதலுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு, ஐ மீன் அவரோட கன்சிடரேஷனுக்காக அனுப்பி வைப்பாரு. அப்படி பிரசிடென்ட் நம்ம கிட்ட ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பி வச்சா மட்டும்தான் அது எகெயின் வந்து பிரசிடென்ட்டுக்கு போகும். ஓகேவா? ஓகே. சோ மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து எல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு ஒருத்தர், ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். யார் அவரு? யாரு? ஒரு ப்ரௌச்சர் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்திருப்பாரு 1920. கரெக்ட், மரியதாஸ் ரத்தினசாமி. ஓகேவா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காந்தி வந்து குழப்பத்தின் குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? நீதி கட்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி வந்து சொல்லியிருப்பாங்க. அயோத்திதாசர் வந்து அயோத்திதாசரோட இயற்பெயர் என்ன? காத்தவராயன் அப்படிங்கிறது. ஓகே. சோ அத்வைதானந்த சபா அப்படிங்கறத எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இவரு? 1876ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆதி திராவிடர் அப்படிங்கிற பெயர், பஞ்சமர் அப்படிங்கிற பெயரை ஆதி திராவிடர் அப்படின்னு மாத்துனது யாரு?
எஸ் அயோத்திதாசரும் சிங்காரவேலரும். சோ எந்த சென்சஸ் அப்ப தலித்துகள் வந்து அவங்கள ஜாதியற்ற திராவிடர்கள்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு? 1891. சோ இவர் வந்து யாரு கூட ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துட்டு இங்க சாக்கிய பௌத்த சங்கம் சாக்கிய பௌத்த சங்கம் எப்ப ஆரம்பிச்சாரு, எங்க ஆரம்பிச்சாரு? 1898 சென்னை. சென்னையில. ஓகேவா? 1898ல சென்னையில. சோ ஒரு பைசா தமிழன் அப்படிங்கறத எப்ப வெளியிட்டு இருப்பாரு, எந்த வருஷம்? 1907. இதுக்கு வந்து தமிழன் அப்படிங்கிற பெயர் எப்ப வந்திருக்கும்? 1908. ஒரு வருஷத்துக்கு அப்புறம். சோ எஸ். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து அயோத்திதாசரோட நினைவா நேஷனல் சென்டர் ஃபார் சித்தா ரிசர்ச், தேசிய சித்த வைத்திய ஆராய்ச்சி நிலையத்தை சென்னையில தோற்றுவிக்கணும்? கொஸ்டின் வந்து ஃபுல்லா கேட்கணும். சோ தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க? தமிழரசன். தமிழரசன் வந்து 2வது ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஓகே. சோ இதுலயே வந்து வேரியேஷன் இருக்கு. நான் கேட்டது யாரு கோரிக்கையை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. கோரிக்கை முன் வச்சது தலித் எழில்மலை தான். சோ அதுக்காக ரொம்ப தீவிரமா போராடினது யாருன்னு கேட்டா சேக்கு தமிழரசன். சோ யார் இதை ஓபன் பண்ணி வச்சாங்க, எந்த வருஷம், எந்த டேட்? செப்டம்பர் 3 வந்து மன்மோகன் சிங் வந்து ஓபன் பண்ணிருப்பாரு. ஓகே. இந்த செப்டம்பர் 3ங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேம், செப்டம்பர் 3ங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா செப்டம்பர் 2 வந்து ராயல் கலப்படை கிளர்ச்சி 1946 செப்டம்பர் 2. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இது அயோத்திதாசருக்கு வந்து ஓபன் பண்ணாதான் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது மாசத்துல செப்டம்பர் கிடையாது, அது பிப்ரவரியில எல்லாம் நடந்திருக்கும். சரி இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் 2 மாத்தி சொல்லிட்டேன் வரவங்கள. சோ 2005 செப்டம்பர் 3 வந்து மன்மோகன் சிங் வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். சோ இவர் எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு? இயர் 1862 1945. ஓகே. சோ இவரு பிறந்த டேட் என்ன? ஜூலை 7. ஜூலை 7. ஓகேவா? 7/7/2024 எதையோ ஞாபகம் வச்சுக்கோங்க மேம். சமூக நீதி நாள நம்ம சமூக நீதி தினம். ஓகே. ஓகே. சோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனோட பர்த் இயர் பாத்தீங்க அப்படின்னா 1860 கிடையாது, 1859. ஓகேவா? சோ அது அந்த புக்ல தப்பா இருக்கு, மாத்திக்கோங்க. 1859. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து 1893ல வந்து பறையன் அப்படிங்கிற ஒரு செய்தி பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இது வந்து மந்த்லி வருமா இல்ல வீக்லி வருமா, எவ்வளவு பேஜஸ் வரும்? ஓகே, 4 பேஜஸ் இருக்கும். மந்த்லி வெளிவரக்கூடியது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டேரியில எந்த பிளேஸ்ல வந்து எந்த பெயர்ல இவருக்கு நினைவு மண்டபம் கட்டியிருப்பாங்க? ரெட்டைமலை உரிமை களம் அப்படிங்கிற பெயர்ல நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கும். ஓகே. சோ இவர் எந்தெந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு? 1 and 2 செகண்ட். எஸ், 1 and 2, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல. நடேச முதலியார். சோ அவர் வந்து எங்க பிறந்தாரு? சென்னை ட்ரிபிள் கே திருவல்லிக்கேணியில பிறந்திருப்பாரு.
சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவர் யார வந்து 2 பேரை ஒண்ணு சேர்த்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முக்கிய பிடி காரணமா தியாகராயர், டிஎம் நாயர், டிஎம் நாயர், சமரச செல்வன். ஓகே சோ பிடி சமரச சித்தர்னு தியாகராயரும் சொல்லுவாங்க. டிஎம் நாயர். ஓகேவா? சோ சமரச சித்தர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன ஹாஸ்டல் வந்து ஓபன் பண்ணாரு? Dravidian Home, ட்ரிப்ளிகேன்ல 1960. திராவிடன் Dravidian விடுதி Hostel. 1916. சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ், தென்னிந்திய பிரபலங்கள் அப்படிங்கிற நூல்ல வந்து யாரு வந்து இவரை மகாத்மா காந்தி கூட ஒப்பிட்டு சொல்லி எழுதியிருப்பாங்க? பாலசுப்ரமணியம். KM பாலசுப்ரமணியம். சோ நீதி கட்சியோட இதயமாக திகழ்ந்தவர் யார்? ஹார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. நடேசன் முதலியார். ஓகே. TM நாயரோட ஃபுல் ஃபார்ம் என்ன? TM திரூர் மாதவன் நாயர். திரூர் மாதவன் நாயர். சோ இவர் வந்து எந்த வருஷம் INC-ல சேர்ந்தாரு? TM நாயர் 1897ல வந்து சேர்ந்திருப்பாரு. லேபர் கமிஷன் மெம்பரா இந்தியன் கவர்மெண்ட்னால எப்ப நியமிக்கப்பட்டார்? 1908. Yes, 1908. சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு ஒரு பதக்கம் கொடுத்திருப்பாங்க. என்ன? கேசரி ஹிந்த் அப்படிங்கிறது. சோ அதுக்கப்புறம் அந்த வார் சர்வீஸ் மெடல் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க, போர் சேவை பதக்கம். சோ இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கறத யார் யார் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? TM நாயர், நடேச முதலியார், அலமேலு மங்கை தாயார், அப்புறம் எஸ் தியாகராய ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து நடேசன், TM நாயர், அலமேலு மங்கை, அப்புறம் ஒரு 30 பேர் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஆங்கிலோஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் ஆங்கில பித்தர் TM நாயர். TM நாயர். சோ இவருக்கு வந்து எப்ப அஞ்சல் தலை வெளியிட்டாங்க? 2008ல. ஓகேவா? 2008ல. வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் யாரு? தியாகராயர். சோ இந்த மதிய உணவு திட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்ப பிடி தியாகராயர் வந்து என்ன போஸ்டிங்ல இருந்திருப்பாரு? மேயரா இருந்தாரு, சென்னை மேயரா. எஸ், சென்னை மாநகராட்சியோட மேயரா இருந்திருப்பாரு. சோ சென்னையில நடந்த தொழில் மாநாடு, லேபர் கான்ஃபரன்ஸ் ஒண்ணு நடந்திருக்கும். சோ அதுல வரவேற்பு குழு தலைவரா இருந்தது யாரு? பிடி தியாகராயர். ஓகேவா? பிடி தியாகராயர் தான் சென்னையில நடந்த தொழில் மாநாட்டோட வரவேற்பு குழு தலைவரா இருந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி கொடுத்திருப்பாரு. சோ நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ எப்போ இவரு ரிலீஸ் பண்ணிருப்பாரு? டிசம்பர் 20, 1916. 1916 டிசம்பர் 20ல வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாரு. ஓகே. நீதி கட்சியோட முதல் தலைவர் யாரு? பிடி தியாகராயர். எஸ், பிடி தியாகராயர் தான். எலெக்ஷனுக்கு வந்து இந்த பிரச்சாரம் பண்றாங்கல்ல, சோ அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்போட பேர் என்ன?
எஸ் சுவிதா 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 2.0 அப்படிங்கிறது. ஓகே. வேலூர் ஃபோர்ட் யாரு கட்டினாங்க? எஸ் பொம்மி நாயக்கர். ஓகே. சோ உலக பாரம்பரிய தினம் எப்போ? வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே. July 11. ஹெரிடேஜ் டே ஏப்ரல் பாரம்பரிய 18. தினம் ஏப்ரல் 18. சூப்பர். 12 18 ஓகேவா? ஏப்ரல் 18. சோ மகாத்மா ஜோதிராவ் பூலே, இவருக்கு வந்து மகாத்மா அப்படிங்கிற அந்த பட்டம் யாரு கொடுத்திருப்பா? விட்டல் ராவ் விட்டல் ராவ் கிருஷ்ணாஜி வந்தேகர். ஓகேவா? சோ அவர் தான் ஃபர்ஸ்டா கூப்பிட்டிருப்பாரு. ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் டே எப்போ செலிப்ரேட் பண்றாங்க? April 15. எஸ் ஏப்ரல் 15. கரெக்ட். ஓகே. சோ பாண்டிச்சேரி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை வச்சு எலெக்ஷன் அப்ப எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. எஸ் நிலா. ககன்யான்ல யூஸ் பண்ற ஹியூமனாய்டு ரோபோட் பேர் என்ன? பயோமித்ரா அப்படிங்கிறது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய வன் அப்படிங்கிற ஒண்ணு வந்து யார் லான்ச் பண்ணிருக்கா? ஆரோக்கிய வன் NHAI. எஸ் NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சோ NHAI எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? 1995ல. சோ பேஸ் சேட்டலைட் மிஷன் அப்படிங்கிறது யாரு லான்ச் பண்ணது? இது இலான் மஸ்க். நாசா ஸ்பேஸ் ஓகே ஸ்பேஸ் PACE பேஸ் ஓகே ஓகே ஸ்பேஸ் நினைக்கிறேன். ஓகே. சோ விவேகானந்தரோட முழு உருவச்சிலை அப்படிங்கிறது அமெரிக்கா USA. சியாட்டில்ல. ஓகே. சோ இந்த டஸ்லிக் அப்படிங்கிறது எந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸ்? இந்தியா உஸ்பெகிஸ்தான். இந்தியா உஸ்பெகிஸ்தான். சோ இந்தியன் ஆர்மி பாத்தீங்கன்னா சிக்கிம் பார்டர் வில்லேஜ்ல ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் ஒன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட பேர் என்ன? சிக்கிம் சுந்தரி அப்படிங்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை இந்தியா கூட இணைக்கிற ஒரே தரைவழி பிளேஸ் எந்த பிளேஸ்? சிலிகுரி. எஸ் சிலிகுரி. சோ இது எந்த ஸ்டேட்ல இருக்கு? அருணாச்சல் பிரதேஷ். வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. தமிழ்நாடு வந்து உறுப்பு தானம் பண்றவங்களுக்கு ஆர்கன் டிரான்ஸ்பர் பண்றவங்களுக்கு வந்து அவங்களோட உடல் அரசு சார்பில் மரியாதை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க? செப்டம்பர் 23 செப்டம்பர் 23 2023ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியால வந்து கம்ப்யூட்டர் அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச் கணினி அறிவியல் ஆய்வை மேற்கொள்ளும் பெண்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு மோடிஜி அவரோட ஸ்பீச்ல சொல்லியிருப்பார். 43% அப்படிங்கிறது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் டெஸ்ட் ஃபெசிலிட்டி எங்க ஓபன் பண்ணிருக்காங்க? அமராவதி. ஆந்திரால அமராவதி. வேர்ல்டு குவாண்டம் டே எப்போ? ஏப்ரல் 14. ஓகேவா? 14. சோ சுப்ரீம் கோர்ட்டோட சுப்ரீம் பவர் அந்த பாஸ் ஆர்டர்ஸ் டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கறத சொல்ற ஆர்டிகல் அது 142. எஸ் 142 அப்படிங்கிறது. காலி டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு? கர்நாடகா. ஆஸ்திரேலியா ராணுவத்தோட முதல் பெண் தலைமை தளபதி யாரு? சூசன் கோயல். சோ அம்பேத்கரோட பர்த்டே என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்? ஈக்குவாலிட்டி டே. சமத்துவ நாள் ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். பீகாரோட ஃபர்ஸ்ட் பிஜேபி சிஎம் யாரு? சௌத்ரி. சாம்ராட் சௌத்ரி. கொன்யாக் ட்ரைப் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க? நாகாலாந்து.
நேத்து சுந்தரவடிவேலு அவர் வந்து யாரோட பீரியட்ல பொது கல்வித்துறை இயக்குனரா காமராஜர் பீரியட்ல. சோ யாரோட இதழ்ல வந்து பணியாற்றி இருப்பாரு? வரதராஜோட தமிழ்நாடு இதழ்ல பணியாற்றி இருப்பாரு. வரதராஜுலு நாயுடுவோட தமிழ்நாடு இதழ்ல பணியாற்றி இருப்பாரு. குஜராத் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த நார்கோட்டிக்ஸ் ட்ரக் ரிலேட்டடா ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட பேர் என்ன? எஸ், நாரிட் ஏஐ அப்படிங்கிறது. நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் NTPS ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1985ல. நேஷனல் பிளான் ஃபார் பயோகேஸ் டெவலப்மெண்ட், உயிரிவாயு மேம்பாட்டுக்கான தேசிய திட்டம். 1981-82. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான விடுதிகள் தமிழ்நாட்டுல தொடங்கி இருப்பாங்க. அதோட பேர் என்ன? மதுரை, சென்னை. ஓகே, சோ எப்ப தொடங்குனாங்க? நவம்பர் 9-10. அக்டோபர் 13, 2025. அன்புச்சோலை தான் நவம்பர். ஆமா, அன்புச்சோலை நவம்பர் 10, 2025. ஓகே. சோ இதுல வந்து ஒரு அரண் இதுல வந்து எத்தனை பேர் ஸ்டே பண்ணலாம்? 25. ஓகே, சோ மினிமம் எவ்வளவு நாள், மேக்ஸிமம் எவ்வளவு நாள்? 1 monthல இருந்து 3 years. 3 years. 1 month to 3 years அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இப்போ வந்து இவங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்கல மேம். வாய்ஸ் கேட்கல. ஒரே நிமிடம். ஆமா, அந்த 1 to 3 years சொன்னீங்களா, அதானே அரண் இல்லமா? பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுமா? கேக்குது. ஓகே. அரண் இல்ல, 1 month மினிமம் 1 month ஸ்டே பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 3 years. ஓகே மேம். சோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? உரிமைகள் 2019. அதுல இப்ப அமெண்ட்மென்ட் பண்ணது எந்த வருஷம்? 2026. சோ இவங்க ரிலேட்டடான அந்த கேஸ், அதோட என்ன கேஸ்? திருநங்கை சமூகத்தை 3ஆம் பாலினம் சொல்லி அங்கீகாரம். நால்சா கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. எந்த வருஷம்? 2014. 2014. ஆயுஷ் ஷெட்டி, சோ இவர் என்ன ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவர்? பேட்மிண்டன். சோ ஃபர்ஸ்ட் ஆன் சைட் மியூசியம் எங்க ஓபன் பண்ணிருப்பாங்க? ஆதிச்சநல்லூர். ஆகஸ்ட் 5, 2023. சோ ஆகஸ்ட் 5, 2021ல என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? ஆகஸ்ட் 5 மக்களை தேடி மருத்துவம். எங்க கொண்டு வந்தாங்க? கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளி. சோ இதுல எவ்வளவு ஏஜுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு போய் 45+. சோ இந்த ஸ்கீமுக்கு எப்ப யுனைடெட் நேஷன்ஸோட இன்டர் 2024 செப்டம்பர் 25ல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ பொருணை மியூசியம் எப்போ ஓபன் பண்ணாங்க? டிசம்பர் 20, 2025. சோ இந்த பொருணை மியூசியம்ல எந்த அகழ்வாய்வுல எடுத்த பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு? சிவகலை, ஆதிச்சநல்லூர், பொருணை, கொர்க்கை. சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, துலுக்கர்பட்டி. சோ 4 பிளேசஸ்ல எடுத்தது வச்சிருப்பாங்க. கப்பல் கட்டும் கொள்கை, சோ அந்த இதுக்கு ரிலேட்டடான பாலிசி 2026ல எந்த ஸ்டேட் போட்டிருக்காங்க? தமிழ்நாடு. ஓகே.
ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க? 1968ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 47. 47 2025 படி 50. இப்ப வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா, இப்ப வந்து கூடி இருக்கும். பட் நமக்கு அது வந்து இன்னும் அபிஷியலா இல்ல படி 47% தான். சோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி யூஜிசி கொண்டு வந்தாங்க? ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. சோ 10+2+3 ஃபாலோ பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? கோத்தாரி கமிஷன் ரெக்கமெண்டேஷன். ஓகே. சோ நேஷனல் லிட்ரஸி மிஷன் எப்ப கொண்டு வந்தாங்க? 1988. தேசிய கல்வி இயக்கம், தேசிய எழுத்தறிவு இயக்கம். ஓகேவா? நேஷனல் லிட்ரஸி மிஷன், தேசிய எழுத்தறிவு இயக்கம் 1988. அதுவே 88. ஓகேவா? 88ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்து இது ஃபர்ஸ்டா எந்த ஸ்டேட்ல வந்து வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டிருக்கும்? எர்ணாகுளம். சோ இந்த ஸ்கீமுக்கு எந்த இயர்ல வந்து நோமால் லிட்ரஸி பிரைஸ் வந்து கொடுத்திருப்பாங்க? யூஎன் 1999. எஸ், 1999ல கொடுத்திருப்பாங்க. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. சோ இந்த ஸ்கீம்ல எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து பயனடைறாங்க? 10 to 18. 10 to 18. இப்ப நமக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. சோ அதுக்காக எந்த கமிட்டி போட்டாங்க, எந்த வருஷம் போட்டாங்க? கஸ்தூரி ரஞ்சன் கமிட்டி 2017. எஸ், 2017ல கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சோ NCTE, AICTE, UGC இந்த அமைப்புக்கு பதிலா 7 மெம்பர்ஸ் கொண்ட உயர்கல்வி ஆராய்ச்சி ஆணையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி சொல்லியிருப்பாங்க. எந்த கமிட்டி? யாஷ்பால் கமிட்டி. எஸ், யாஷ்பால் கமிட்டி. ஓகேவா? 2009ல. சோ இதே யாஷ்பால் கமிட்டி பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்காக போட்டிருப்பாங்க. அது எந்த வருஷம்? 1997. 93. ஓகேவா? 1993ல போட்டிருப்பாங்க. ஓகே. சோ புதுமை பெண் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? செப்டம்பர் 5, 2022. செப்டம்பர் 5, 2022. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9, 2024. ஆகஸ்ட் 9, 2024ல. சோ எந்த வருஷத்துக்குள்ள உயர்கல்வியில ஹையர் எஜுகேஷன்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 50% ரீச் பண்ணனும்? 2035. இந்தியால கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு இருக்கு ஹையர் எஜுகேஷன்ல? 28.4. 28.4 அப்படிங்கிறது இருக்குது 2021-22 ரிப்போர்ட் படி. நிபுண் பாரத் எப்ப கொண்டு வந்தாங்க? 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, காலை உணவு திட்டம். சோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எப்ப விரிவுபடுத்தப்பட்டது? 2025 ஆகஸ்ட் 26 மயிலாப்பூர் செயின்ட் ஜோசப். ஓகேவா? 2025 ஆகஸ்ட் 26 சென்னை மயிலாப்பூர்ல சென்ட் ஜோசப் புனித சூசையப்பர் பள்ளியில வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த 10+2+3 எப்படி மாத்தி இருக்காங்க? 5+3+4. எஸ், 5+3+3+4 ன்னு சொல்லிட்டு மாத்தி இருக்காங்க. அதே தமிழ்நாட்டுல நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி படி 2+2.
Yes. 5 plus 3 plus 2 plus 2 அப்படிங்கிறது. ஆபரேஷன் பிளாக் போர்டு எப்ப கொண்டு வந்தாங்க? 1980. ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு 2019ல. So IEDSS அப்படிங்கிற ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்க? IEDSS 2009. So இது யாருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்? மாற்றுத்திறனாளிகள் டிசேபிள் பர்சன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். சோ இந்த திட்டத்தை வந்து RMSA கூட எப்ப மர்ஜ் பண்ணிருக்காங்க? ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் கூட 2013. Yes, 2013ல மர்ஜ் பண்ணிருப்பாங்க. RMSA எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2009ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எஜுசாட் அப்படிங்கிற சேட்டலைட் வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க? 2004ல. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 2019ல. சமக்ர சிக்ஷா அபியான்ல எந்தெந்த ஸ்கீம்ஸ் வந்து உள்ள மர்ஜ் பண்ணிருக்காங்க? SSA, RMSA, TE இல்லையா? சோ இது மூணையும் கொண்டு வந்திருப்பாங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2015 ஜனவரி 22ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ சமக்ர சிக்ஷா அபியான் 2.0 எப்போல இருந்து எப்போ வரைக்கும் அதோட செயல்பாடு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? April 1, 2021 to 2026 March 31. ஓகே, 2021 ஏப்ரல் 1ல இருந்து 2026 மார்ச் 31 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு பயிற்சி கொடுக்கிறது எந்த இதுக்கு கீழே கொடுக்குறாங்க? அந்த ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க. எஸ், கரெக்ட். ராணி லட்சுமி பாய் ஆத்ம ரக்ஷா பிரசிக்ஷன் அப்படிங்கிறது. சோ யாரோட பேர்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ராணி லட்சுமி பாய் பேர்ல கொடுக்குறாங்க. ஸ்ரேயாஸ் திட்டம் அப்படிங்கிறது எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? ஸ்ரேயாஸ் பெண்கள், ஸ்கில், அப்புறம் தொழில், ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ், ஓகேவா? மனிதவள மேம்பாடு, அப்புறம் திறன் மேம்பாடு, ஸ்கில், அதுக்கப்புறம் லேபர், தொழிலாளர் வேலை வாய்ப்பு. EMRS ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் திட்டம். சோ இது எந்த வருஷம்? 97-98ல. சோ இதுல வந்து நமக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை EMRS இருக்கு? 8 இருக்குது. சோ இது எந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி இந்த கிராண்ட் கொடுக்குறாங்க? அது மூலமா இந்த ஸ்கூல்ஸ் வந்து அமைக்கிறாங்க. 275ல 1 grants. Yes, ஆர்டிகிள் 275ல சப் கிளாஸ் 1 அப்படிங்கிறது. உல்லாஸ் ஸ்கீம். சோ இந்த உல்லாஸ் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? அதோட டார்கெட் இயர் என்ன? 2022ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, 2027 வரைக்கும். இந்த பிரேரணா ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுல எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 1 வீக் வந்து அந்த உண்டு உறைவிட கல்வி திட்டம் கொடுக்குறாங்க? 9 to 12. Yes, 9th to 12th. சோ NIRF இருக்கு இல்லையா? சோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். சோ இதுல இருந்து இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை காலேஜஸ் இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிருப்பாங்க? 17. Yes, 17 காலேஜஸ் வந்து இருக்குது. சோ இந்த டேட்டா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. அதுல வந்து 18 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கீல வந்து ஆன்சர் தப்பா கொடுத்திருப்பாங்க. ஆன்சர் கீ
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சோர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா எக்கனாமிக் சர்வேல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. ஸோ NIRF அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015 September 29. 2015 செப்டம்பர் 29ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. AICTE எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1945. எஸ் 1945. ஸோ இது வந்து எந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு அப்புறமா ஒரு அட்டானமஸ் பாடி தனி அதிகார அமைப்பா மாறி இருக்கு? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 அப்புறம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ 1986 நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு அப்புறமா மாறி இருக்கும். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த வருஷம்? எஸ் கரெக்ட், 2025. ஓகேவா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா UGC ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1956ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ NAEP நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் எஸ் 1978ல கொண்டு வந்திருப்பாங்க. சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போ? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன் 75. பெண்களுக்கு இடைநிலை கல்விக்கான தேசிய ஊக்குவிப்பு திட்டம் செகண்டரி எஜுகேஷன் அது எந்த இயர்? 2008. செகண்டரி அப்படின்னா அந்த 8th படிக்கிறது சொல்லுவோம், அப்படி 8 ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ அதுவே வந்து பிரைமரி எஜுகேஷன்னா 2003 இல்லையா? ஸோ அதுல அந்த பாதியை கட் பண்ணா 3 அப்படிங்கிறது வரும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து NPEGEL நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்டரி லெவல் அப்படிங்கிறது. ஸோ உடான் ஸ்கீம் CBSE கொண்டு வந்தாங்க இல்லையா? அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2014ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க? 50,000 50,000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சாக்ஷார் பாரத் மிஷன் எந்த வருஷம்? 2009ல. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஒரு 25 கொஸ்டின்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு கொடுக்குறேன், அது சும்மா எழுதி பாருங்க. பாலிட்டியில வந்து எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். பாலிட்டி பிளஸ் சோஷியல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அதெல்லாம். ஜஸ்ட் இந்த பாலிட்டிக்கு மட்டும் கொஞ்சம் டெப்தா புரிஞ்சு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்காக எடுத்தேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு கொடுக்குறேன், அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.